2009 ஆண்டு மே 17ஆம் நாளில் இலங்கையின் முள்ளிவாய்க்காலில் நடந்த படுகொலையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டனர். மானமுள்ள, இரக்கமுள்ள, மனசாட்சி உள்ள ஒவ்வொரு தமிழனும் மனமுடைந்து போன தருணம் அது. இலங்கை படுகொலைக்கு காரணம் இந்த 2 கட்சிகள்தான் என்று 2016 குற்றம் சாட்டிய வைகோவும் இப்போது அதே கூட்டணியில் இணைந்திருக்கிறார். கொலைகாரன், கொலைக்கு துணை செய்தவன், சாட்சி, மூவரும் இணைந்த வினோதமான கூட்டணி இது. இலங்கை இறுதிக்கட்ட போரில் விடுதலை புலிகளை வீழ்த்த இந்தியா உதவியதாக அந்நாட்டு முன்னாள் அதிபர் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சிக்காக ராஜபக்சேவுடன் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் நடத்திய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். Was the Indian government helpful to you, sir, in the final war? Everybody, not only the Indian government, the other governments helped us. Because if they were against it, or if they put restrictions and start harassing us, the government, we would have not been able to finish them, and they would have been still killing people. How good was the Indian government's contribution, sir, for Sri Lanka in fighting the final war? We always appreciate the Indian government contribution for Sri Lankan at that time. பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்த வலியுறுத்தி நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவிற்கு எதிராக ஒரு கையெழுத்து கூட போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. ஒரு காங்கிரஸ் காந்திஜி அவர்கள் கையில் இருக்கும்போது ஒரு நல்ல கட்சியா இருந்தது. இப்பவும் நல்ல கட்சி தாங்க, நான் எதுவும் குறையா சொல்லல. கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. நடிகரும் தாவேக தலைவருமான விஜயின் அரசியல் பயணத்திற்கு இலங்கை முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் மகனும் எம்பியுமான நமல் ராஜபக்சே வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒரு தலைமுறை மிக கவனமாக, மிக நுட்பமாக தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டு வருது. இவங்க எல்லாம் ஏமாற்ற முடியாது. எங்களையும் விட வீரியமான ஒரு தலைமுறை வளர்ந்து வருது.